மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகரமான தரமான அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை ஆன் அடிச்சிருங்க. நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு உறுதி செய்ய கல்லூரிகளுக்கு தமிழக அரசு ஒரு புதிய உத்தரவு அனுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு 5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவல் பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு 5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும்னு தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இதில் தமிழ்நாடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த மே 6ஆம் தேதி வெளியானது. அரசு தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு மாணவர் சேர்க்கை தொடங்கியிருந்தாங்க. மற்றும் என்ஜினியரிங் படிப்புக்கான கவுன்சிலிங் விரைவில் தொடங்கதான் இருக்காங்க. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு முடிவடைந்துள்ளதை தொடர்ந்து பல்வேறு கல்லூரிகளில் பல்வேறு படிப்புக்கான மாணவர் சேர்க்கையை தொடங்கியிருக்காங்க. இதில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்ற நிலையில் உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்து அந்த துறை அனைத்து அரசு தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இதில் 2016ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டத்தின்படி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்னு உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு 5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும்னு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், சட்டம் உள்ளிட்ட அனைத்து வகையான படிப்புகளுக்கும் வழங்க அரசு தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகே என்பா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே என்பா, நீங்க பார்க்கறதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.